செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கான வைகாசி மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் இந்த மாதம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே அமர்கிறார். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் எப்படியும் வெற்றியை பெற்று விடுவீர்கள். உங்களுக்கு இந்த மாதம் முழுமைக்கும் திருஷ்டி இருக்கிறது. உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் தெய்வபலம் கூட இருப்பதனால் நிச்சயமாக வெற்றியை பெறுங்கள். திருஷ்டி கழிவதற்காக ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் சிறப்பானது. இந்த மாதத்தில் முதல் அல்லது 3வது சனிக்கிழமை அன்று அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெயை வாங்கி கொடுத்து வெற்றிலை பாக்கு தட்சிணை கொடுத்து அதன் பிறகு வெற்றிலை மாலை போட்டுவிட்டு வாருங்கள். அந்த வெற்றிலை மாலையுடைய வெற்றிலையுடைய எண்ணிக்கை 48 அல்லது 108 இருப்பது சிறப்பு. இவ்வாறு செய்தால் திருஷ்டி விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது குடும்பத்தில் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதத்தை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்குரிய சுக்கன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சகோதர வழியில் தனலாபம் இருக்கிறது. சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் ஓரளவு நீங்கி அவர்கள் நன்மைகளை பெறுவார்கள். தொழில்துறைய புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குரிய குருவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். நல்ல அந்யோன்யத்தை அடைவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தைகளுக்கு இருந்த உடல் ஆரோக்கிய குறைவுகள் நீங்க நன்மைகளை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்குரிய சனிபான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது மனைவிக்காக செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை பெறுவீர்கள். மனைவின் ஆரோக்கியத்தில் சிறிது எச்சரிக்கை தேவை. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனிபவன் ஆட்சி பலத்துடன் இருப்பது மனைவி உங்கள் மீது அதிகாரத்தை செலுத்துவார்கள். இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்குள் இருக்காது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் சிறிது தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தடைகளை நிவர்த்தி செய்வதற்காக அவசியம் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. முடிந்தவரை இந்த மாதம் ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு சென்றுட்டு வரலாம். அல்லது குலதெய்வம் படம் வீட்டில் இருந்தால் இனிப்பு நைவேத்தியம் ஒரு முறை செய்து அதன் பிறகு வருபவர்களுக்கு கொடுங்கள். நிச்சயம் நன்மை உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன் இருப்பது தந்தை உங்களுக்கு நல்ல அனுகூலமான வார்த்தைகளை சொல்லுவார்கள். தந்தை உங்களுக்கு அனுகூலமான நல்ல யோசனைகளை கூறுவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலே சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் அல்லது இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். மேலும் புதிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபாதிபதி புதன் பாக்கியஸ்தானத்திலே இருப்பது தொழில்துறையில் லாபம் கிடைக்கும். அந்த லாபத்திற்காக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும். விரயஸ்தானம் என்பது சந்திரனுடைய வீடாக இருக்கிறது. ஆகவே செலவினங்கள் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பிரகாரம் திருஷ்டிக்காக நான் சொன்ன பரிகாரம் மாத்திரம் செய்துவிட்டு வாருங்கள். வேறு எந்த கெடுதலும் இந்த மாதம் உங்களுக்கு நடக்காது. நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ பலத்தின் காரணமாக திருஷ்டி குறைந்து நன்மைகளை பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாடும் செய்யுங்கள். ஆஞ்சநேயருக்கு நான் சொல்லியபடி திருஷ்டிக்கான பரிகாரம் செய்யுங்கள். நிச்சயமாக இந்த மாதம் முழுமைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள். அடுத்து சிம்மராசியிலே பிறந்தவர்கள் இந்த மாதம் நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 6ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் நல்ல நாள். வைகாசி 6ஆம் தேதி மே 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை, அதன் பிறகு மாலை 1:56க்கு பிறகு 4:30 வரை, அடுத்து இரவு 8:56க்கு பிறகு 11:56 வரை நல்ல நேரம். அடுத்து மகத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 28ஆம் தேதி ஜூன் 10 திங்கட்கிழமை என்று காலை 5:59க்கு பிறகு 6:59 வரை, பகல் 12:19க்கு பிறகு 1:59 வரை, இரவு 5:59க்கு பிறகு 8:59 வரை நல்ல நேரம். அடுத்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
வைகாசி 13ஆம் தேதி மே 26 ஞாயிற்றுக்கிழமை என்று காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை நல்ல நேரம். அடுத்து பூரத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 21ஆம் தேதி ஜூன் 3 திங்கட்கிழமை காலை 5:58க்கு பிறகு 6:58 வரை, பகல் 12:18க்கு பிறகு 1:58 வரை, இரவு 5:58க்கு பிறகு 8:58 வரை நல்ல நேரம். அடுத்து பூரத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 27ஆம் தேதி ஜூன் 9 ஞாயிற்றுக்கிழமை என்று காலை 7:29க்கு பிறகு 9:59 வரை, மாலை 1:59க்கு பிறகு 4:30 வரை நல்ல நேரம். அடுத்து வைகாசி மாதம் 30ஆம் தேதி ஜூன் 12 புதன்கிழமை காலை 9:08க்கு பிறகு 10 மணி வரை, பகல் 1:56க்கு பிறகு 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை நல்ல நேரம். அடுத்து உத்தரம் உண்ணாபாத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 6 மே 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை, மாலை 1:56க்கு பிறகு 4:30 வரை, இரவு 8:56க்கு பிறகு 11:56 வரை நல்ல நேரம். அடுத்து உத்தரம் உண்ணாபாத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 13ஆம் தேதி மே 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை நல்ல நேரம். அடுத்து உத்தரம் உண்ணாபாத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 21 ஜூன் 3 திங்கட்கிழமை அன்று காலை 5:58க்கு பிறகு 6:58 வரை, பகல் 12:18க்கு பிறகு 1:58 வரை, இரவு 5:58க்கு பிறகு 8:58 வரை நல்ல நேரம். அடுத்து உத்தரம் உண்ணாபாத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 28ஆம் தேதி ஜூன் 10 திங்கட்கிழமை அன்று காலை 5:59க்கு பிறகு 6:59 வரை, பகல் 12:19க்கு பிறகு 1:59 வரை, இரவு 5:59க்கு பிறகு 8:59 வரை நல்ல நேரம். அடுத்து உத்தரம் உண்ணாபாத்திலே பிறந்தவர்களுக்கு வைகாசி 30 ஜூன் 12 புதன்கிழமை காலை 9:08க்கு பிறகு 10 மணி வரை, பகல் 1:56க்கு பிறகு 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை நல்ல நேரம். இந்த நேரங்கள் அனைத்தும் உங்கள் நட்சத்திரத்திற்கு நல்ல தாராபலன் உள்ள சுப நட்சத்திரங்கள். மேலும் சுபஹோரை நல்ல நேரங்கள், நல்ல தாராபலன் உள்ள நல்ல நட்சத்திரத்தில் சுபஹோரை நல்ல நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரங்களில் பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்தல், நாமகரணம் செய்தல், வளைகாப்பு செய்தல், சீமந்தம் செய்தல், மேலும் இந்த நேரங்களில் பரீட்சைக்கு பணம் கட்டுதல், மாணவர்களை பள்ளியிலே சேர்த்தல், திருமணம் செய்தல், திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்தல், வரன் பார்த்தல், அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம். தொழில்துறைக்காக எந்த முயற்சிகளை இந்த நேரங்களில் செய்தாலும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். இவ்வாறாக சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.